தங்கம் இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வரும். ஆனா கொஞ்ச காலமா அதோட விலை கேட்டா ஒரு விதமான பயம்தான் வருது. ஏன் தங்கம் விலை இப்படி ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு? இது சும்மா ஒரு மார்க்கெட் மாற்றம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய உலக அரசியல் ஏதாச்சும் இருக்கா? வாங்க இதை பத்தி தான் நாம இப்போ விளவாரியா பார்க்க போறோம். 1,20,000 ரூபாய். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இதுதான் இப்போ ஒரு சவரன் தங்கத்தோட தோராயமான விலை. இந்த நம்பர் ஒரு சராசரி மனுஷனோட சேமிப்பையும் கனவுகளையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாருமே நியூஸ்ல இத பத்தி தான் பாக்குறோம். அப்போ அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மட்டும்தான் இதுக்கு காரணமா? பதில் அவ்வளோ சிம்பிள் கிடையாதுங்க. வாங்க இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான புவிசார் அரசியல் காரணங்களை ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தங்க விலை ஏறுறதுக்கான 3 முக்கிய காரணங்கள், அப்புறம் அதுல அமெரிக்கா ஈரான் டென்ஷன் எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, அது மட்டும் இல்லாம சைனா ரஷ்யா மாதிரி பெரிய நாடுகள் ஏன் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு முடிக்கலாம். சரி, இந்த உலக அரசியலுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது தங்கம் விலை ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியா புரியும். பாத்தீங்கன்னா நிதி ஆலோசகர் சொல்றபடி இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் தான் இருக்கு. 1, எங்கேயாச்சும் போர் அல்லது பெரிய சண்டை நடக்கும்போது. 2, ஸ்டாக் மார்க்கெட் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையும் போது. 3, அமெரிக்க டாலரோட மதிப்பு சரியும் போது. இந்த மாதிரி சமயங்கள்ல மக்கள் தங்கத்தை தான் ஒரு பாதுகாப்பான புகலிடமா பாக்குறாங்க. இப்போ அந்த 3 காரணங்கள்ல முதல் காரணமான போர் மற்றும் மோதல் சூழலுக்கு ஒரு சரியான உதாரணத்தை எடுத்துப்போம். அதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருந்த அந்த டென்ஷன். இது எப்படி ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் ஆட்டி படைச்சதுன்னு பார்க்கலாம். இத சொன்னது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் நாட்டில இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா என்ன ஆகும்? உலக சந்தைகள்ல ஒரு விதமான பயமும் பதற்றமும் தானா உருவாகிடும். இந்த ஒரே ஒரு வாக்கியம் முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய அலைகளை ஏற்படுத்துச்சு. அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்க. அந்த நேரத்துல நிபுணர்கள் என்ன கணிச்சாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேல ராணுவ தாக்குதல் நடத்துச்சுன்னா தங்கத்தோட விலை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரும்னு சொன்னாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்போ அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. கதை இத்தோட முடியல. இதை விட பெரிய ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. வாங்க அதையும் பார்ப்போம். இது ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உலக அளவுல பெரிய நாடுகள் எல்லாம் ஒரு புது ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தங்கத்தை ஒரு முக்கியமான கேம் சேஞ்சிங் சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவோட பிளான் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்ட இருக்கிற அவங்களோட முதலீடுகளை குறைச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணத்தை வச்சு டன் கணக்குல தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இது அவங்களோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. சீனா மட்டும் இல்ல, ரஷ்யாவும் இதே வேலையை தான் பார்க்குது. சர்வதேச தடைகள்ல இருந்து தங்களோட பொருளாதாரத்தை காப்பாத்திக்க தங்கத்தை ஒரு பொருளாதார கவசமா பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களும் தொடர்ந்து தங்கத்தை வாங்கிட்டே இருக்காங்க. இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. சரி, அப்போ தங்கம் விலை மேல போகுமா கீழே போகுமா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிபுணர்கள் மத்தியிலே இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, ஷார்ட் டேர்ம்ல விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு, 1,00,000க்கு கீழே கூட போகலான்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் லாங் டேர்ம்ல பார்த்தா விலை கண்டிப்பா ஏறும், ஆனா அது எப்ப ஏறும்னு கரெக்டா சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த விலைவாசி கணிப்புகள் இதெல்லாம் தாண்டி இந்த தங்கத்தோட விலை உயர்வு நமக்கு உண்மையிலே என்ன சொல்ல வருது? இது வெறும் ஒரு நம்பர் மட்டும்தானா? நாம அடிக்கடி சேஃப் ஹேவன், அதாவது பாதுகாப்பான புகலிடம்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்துல பிரச்சனை, பதற்றம், பொருளாதார சரிவுன்னு எது நடந்தாலும் எந்த முதலீட்டோட மதிப்பு குறையாதோ அதுதான் சேஃப் ஹேவன். தங்கம் அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத முதலீடா பார்க்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, தங்கத்தோட விலை ஒரு பேரோமீட்டர் மாதிரி. உலகத்துல டென்ஷன், பயம், நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் அதிகமாகுதுன்னா தங்கத்தோட விலை ஏறும். உலகத்துல அமைதி நிலவுதுன்னா அதோட விலை குறையும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ இவ்வளவு நிச்சயமற்ற தன்மை நிறைஞ்ச இந்த உலகத்துல தங்க உங்களோட சேஃப்டிக்கு உதவுமா? உங்களோட நிதி பாதுகாப்புக்கு தங்க ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க.